பிக் பாஸ்ல இந்த வாரம் நடந்ததெல்லாம் வச்சு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மரா வர்றவங்க தான் கேப்டனுக்காக விளையாட முடியும் அப்படிங்கிறதுல பாய்ஸ் டீம் நல்ல புரிதலோட இருக்காங்க. அவங்களோட ஆர்டர் படி இந்த வாரம் விஜய் விஷால கேப்டன் ஆக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. அதனால பிக் பாஸ் ஸ்கூல் டீம்ல அழகா விளையாடினது, பெஸ்டா விளையாடினது விஜய் விஷால் தான் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் டீம் முடிவு பண்ணி விஜய் விஷால பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஓகே, ஆனா இந்த பிக் பாஸ் ஸ்கூலையே கலைபரமாக்கின ராணுவ ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்ல ரஞ்சித் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஏன் அவர் ஒஸ்டா வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும் போது கேர்ள்ஸ் டீம் மஞ்சரி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வாரம் பூராவும் தினமும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ்வளவு பண்ணியும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீமுக்கு ஜாக்லின் பேரை சொல்ல தோணல. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வர்ஷினியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் மேனேஜ்மெண்ட் தான் சமையல் வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் வர்ஷினியை கூட்டப்ப இல்லை என்னால் வர முடியாது, நான் பிரின்சிபல், நான்லாம் வந்து சமையல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எப்போ பாரு போய் அந்த பிரின்சிபல் ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்ததுனால கேர்ள்ஸ் எல்லாமும் சேர்ந்து வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. வர்ஷினி தான் இந்த வார ஒஸ்ட் பெர்ஃபார்மர். இந்த வார கேப்டன் போட்டிக்கு விஜய் விஷால் மஞ்சரி இவங்க 2 பேரும் தான் போட்டி போடுறாங்க. இதில் யார் கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.